அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நமக்குள்ளே இருக்கிற நம்மளோட சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே நம்ம வெளியில் தேடாமல் நமக்குள்ளேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே பிஸியாக வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே மிஷினரி லைஃப், அதாவது பர்ஃபெக்ட் மிஷினரி லைஃப். 9 to 6, 9 to 5, 9 to 7, 9 to 8 இந்த ஒர்க் டைமிங்ஸில் தான் ஓடிட்டுருக்கோம். இது நடுவில் லஞ்சுக்கு 1/2 hour பிரேக்கு, டீக்கு 10 minutes பிரேக்கு, இப்படி தான் போகுது. பட் இந்த நேரத்துலையும் நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தலாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான ஹாப்பினஸ் எப்படி வெளியில் கொண்டு வரலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட். அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறது. டெய்லியுமே என்ன நடந்தாலும், எவ்வளோ நம்ம பிஸியாக இருந்தாலும், அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட நல்ல குணங்கள், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற வேல்யூபிள் திங்ஸ், மூவபிள் அசட்ஸ், இம்மூவபிள் அசட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததுக்காக, நம்மக்கிட்ட இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் அது எது நம்மக்கிட்ட இல்லையோ அதை நினச்சி கவலைப்படாமல் இல்லாதது எப்படி அடையணுங்கிறதோட முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, நம்மளை நாமளே பாராட்டிக்க வேண்டிய விஷயம். செகண்ட், மெடிடேஷன். இது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி இப்போது யாராலையுமே பண்ண முடியறதில்ல. யோகா, மெடிடேஷன் எவ்வளவு நாளாக நம்ம பண்ணணும் எல்லாருமே ஹெல்தியாகவே இருக்கணுன்றதுக்காக பண்ணணும்னு சொன்னாலும் நம்மளால் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் நமக்கெல்லாம் டைம் இருக்கிறதில்ல. பட் மெடிடேஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, நம்மளோட உள்ளே இருக்கிற அந்த பேட் பாசிட்டிவ் எனர்ஜிஸ், அதாவது பேட்லேயே பாசிட்டிவாக நமக்கு ஆக்கும். அந்த பேட் எனர்ஜி பாசிட்டிவாக நம்மக்கிட்டேருந்து வெளிப்படும். பட் அது பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது. ஆனால் அந்த பேட் எனர்ஜியை வெளியில் அனுப்பிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி ஒரு நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற புல்வெளியோ, பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டோ, இல்லைனா குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமோ, இல்லைனா 4 பேர் கலகலன்னு பேசி சிரிக்கக்கூடிய இடமோ, அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம இருக்கும்போது நமக்குள்ளேயே தானாக நம்மளோட உதட்டில் ஒரு புன்முறுவல் வரும். அது நமக்குள்ளேயே நம்மளை அறியாமல் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு மைண்டுக்கு ஒரு காம்னஸையும் தரும். ஸோ மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அண்ட் லாஃப்டர். அதுக்கப்புறம் பி இன் அ கம்பெனி ஆஃப் குட் பீப்புள். நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். ஸோ அது மூலமாக நம்மளுக்கும் நல்லது நடக்கும், அவங்களுக்கும் நல்லது நடக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே எல்லாமே நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ஸை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் அங்கே கெட்டவங்களாகவே இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது ஒரு விஷயம். இது எங்கே போனாலும் எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணுன்னா, மார்னிங் பார்க்கும்போது ஒரு குட் மார்னிங், ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் பார்க்கும்போது குட் ஈவினிங், ஒரு ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான். நம்ம அதை ரெகுலராக பண்ணும்போது அவங்க மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்களே ரொம்ப கைண்டாக இருக்கணும். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களோட செல்ஃப் ட்ரபிளிங், உங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துதோ அது எல்லாமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ அதை மட்டுமே நீங்கள் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மழை பெய்யும் போது நமக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா அந்த டீ கண்டிப்பாக குடிக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. பிகாஸ் அது நம்மளோட மனசுக்கு சந்தோஷத்தை தரும். நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சா அது கண்டிப்பாக சாப்பிட்டுடணும். ஏன்னா அது நமக்கு சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும், எவ்வளவு கோபம் இருந்தாலும், எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அது எல்லாமே மாற்றிட்டு அந்த சந்தோஷம்தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும்னா பாட்டு கேட்கலாம், டான்ஸ் ஆட பிடிக்கும்னா டான்ஸ் ஆடலாம். ஸோ உங்களுக்கான அந்த சில மணி நேரமோ இல்லை சில நிமிஷங்களோ செலவு பண்ணுறது தான் அந்த பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். அப்புறம் அப்படி கொடி நடையா இந்த 2 சைடுமே ரோடோரத்தில் இருக்கிற அந்த மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடக்கிறது
இன்றைக்கி இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ஃபுல்லாக ரோடு வெஹிக்கல்ஸ் இதுதான் இருக்குது. பட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியையும் நல்ல ஆக்சிஜனையும் கூட தரும். ஸோ அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் தென் உங்களோட மனசுக்குமே சரி, உங்களோட மைண்டுக்குமே சரி. இது எல்லாமே இருக்க செடி கொடிகளோட பேசினாலோ இல்லை நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகளோட பேசினாலோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நம்மளோட மனசுக்கு நம்மளையும் அறியாமல் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஸோ அதையும் முடிஞ்சால் செய்யுங்க. கார்டனிங் பண்ணுங்கள். சின்ன சின்ன செடிக்கு தண்ணி ஊற்றி பூக்களை வளர்த்து அந்த பூக்கள் மலர்றதை பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். அதே மாதிரி நம்ம வளர்க்குற செல்லக்குட்டிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து பாசமாக நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது அப்படி வந்து நம்மளை கூப்பிடுறதும் நம்மக்கிட்ட பேசுகிறதும் அவங்களோட அன்பை பரிமாறுறதும் அதுவுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும். வீட்டுக்கு போனால் குழந்தைங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கு 1000 கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கலாம். பணம், மனம், இப்படி பல விஷயத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம். பட் அந்த குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஸோ வீட்டுக்கு போனவுடனே அவங்களோட ஒரு சில மணி நேரமோ இல்லை சில மணி துளிகளோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான மைண்ட் செட்டை கொடுக்கும். ஸோ தே வில் பி வெரி ஹாப்பி. இதையும் நான் சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்குன்னா ட்ராயிங் பண்ணுங்கள். யார்கிட்டையாவது பேச பிடிக்குன்னா பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நேரானா காலில் பேசுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். சந்தோஷமாயிருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உண்மையாயிருங்க. பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்குமே நல்லதே நடக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், மென்டல் வெல்பீயிங் ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் பண்ணும்போதே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ மென்டலி மைண்ட்ஃபுல்லி நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதனால உங்கள் ஆயுட்காலம் கூடும். உங்களால் மற்றவங்களுக்கும் நல்லதே நடக்கும். அவங்களும் உங்ககிட்ட வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வருவாங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க. எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீமைகளை செய்யாமல் இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு பாவங்களை செய்யாமல் இருப்போம். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்பணும்னு நினச்சது. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் என்ன சொல்லணும், எல்லாருமே இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. வேறு என்ன சொல்கிறது தெரியல. தேங்க்யூ ஸோ மச். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். லைக் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஷேர் பண்ணவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னுமே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய